கர்த்தருடைய பரிசம் எடுத்த அடிமை தெய்வன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த உபவாச நாளை தெய்வ சும தொழுதுகளை இறக்கம் பாராட்டினா நாமத்துமை உன்னதாக நாம் போன பரிசுத்த ஆறில் நாம் தொடர்ந்து கொடுத்த செய்தியில் பாதி இருக்குது. அதுதான் அந்த நாளுக்கு தியானம் செய்ய போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குண, விசுவாசம், சாந்த, இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த மாம்சத்தில் கிரியை செய்யக்கூடிய, இந்த மாம்சத்தில் இயேசுவை காண்பிக்கக்கூடிய ஆவிக்குரிய கனி என்று சொல்லி ஒரு 9 விதத்தை தேவன் சொல்லுகிறார். அப்போது பவுலை கொண்டு நமக்கு எழுதி கொடுக்குற பிரகாரம் கடந்த வாரத்தில் ஒரு 5 காரியங்களை நாம் தியானம் செய்திருக்கிறோம். தொடர்ந்து 6வது காரியமாக காணப்படுகிற நற்குணம். ஒரு மனிதனுக்கு இப்படியாக நற்குணம் என்பது மிக அவசியமான என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைசனை நம்ம நடைமுறைப்படுத்துகிற நற்குணம் என்கிற நம்ம பிரதிபலிப்பின் பார்த்திங்கன்னா நன்மை செய்தல், பிறருக்கு உதவி செய்தல், தீமையை விட்டு விலகுதல், இப்படிப்பட்ட காரியங்களை நற்குணம் உள்ளவர்கள் செய்வார்கள். நல்ல குணமுள்ளவர்கள் நார்மல் நன்மை செய்வார்கள், பிறருக்கு உதவி செய்வார்கள், தீமை செய்ய பயப்படுவார்கள். எந்த ஒரு மனிதன் நற்குணம் இருக்கிறானோ அந்த மனிதன் இப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் அடைவார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடர்களுமாய் இருங்கள். தன் சீசகரை நோக்கி சொல்லுகிறார், ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன். அவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் புறாவை போல கபடற்றலாக இருங்கள். அல்ல, நற்குணம் உள்ளவர்கள் இறைமாருக்கு நாம் எதிர்பார்க்கிற பண்ணம் ஒரு புறாவை போல கபடற்றலாக இருக்கப்பட வேண்டும். ஏன்னா நாம் புறாவை ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். நோவா நாட்களில் எவ்வளோ பறவைகள் மிருகங்கள் இருந்தாலும் ஜலம் வடிஞ்சிடுச்சா என்று சொல்லி அங்கே பார்த்திங்கன்னா காகத்துக்கு பிறகு புறாவை அனுப்புகிறார். அது தண்ணி வடியாதப்போ போய் சுற்றிட்டு வந்துடும். கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கும் போது ஒரு ஒலிவு இலையை கிள்ளி கொண்டு வந்தது நான் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் எடுத்து நோவா நாட்களை பயன்படுத்தின ஒரு விஷயங்கள். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா காகத்தை எடுத்து பயன்படுத்துகிறார். 2வது புறாவை அனுப்பி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புறாவை போல கபடற்றவர்களாக இருக்கப்பட வேண்டும். ஒருவரை இருக்கும்போது அவனை பற்றி புகழ்வது, அவனை போன பிறகு பேசுவது, இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படாமல் ஒரு யதார்த்தமான தன்மை காணப்படுகிற ஒரு நிலை தான் கபடற்றமான ஒரு வாழ்க்கை என்று சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 11-12 விட வாசிப்போம். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எந்த ஒரு மனிதனுக்கு நற்குணம் இருக்கிறதோ அவன் எல்லா விதத்தையும் தன்னை தாழ்மைப்படுத்திக் கொள்வான். தன்னை ஒரு முதலாவதாக எண்ணிக்கொள்ளாமல் நினைக்காமல் ஒரு சராசரி மனிதனாக எண்ணுவான். நீங்கள் நிறைய தெரியும், மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு மனிதனுடைய செயல்பாடுகளை மூஞ்சை பார்த்தாவே அவனுக்கு குணாதிசயத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு நல்ல குணம் உள்ளவன், நல்ல அமைதி உள்ள ஒரு மனிதனை மூஞ்சை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், திருடனா இல்லைன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இறைமார்க்க நம்ம நடைமுறைப்படுத்துகிற ஒரு மனிதனுடைய தோற்றத்தை, ஒரு நல்ல இருதயத்தில் இருக்கிற குணத்தை அவனை முகம் காட்டி கொடுத்துரும். நீ போலீஸ்காரனை பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா பிடிச்சிருவாங்க, இவன் திட்டு போயதான்னு சொல்லிட்டு. ஏன்னா பல மனிதர்களை பார்க்கக்கூடிய ஒரு மனிதன். ஆனால் அப்படியாக ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய முகத்தோற்றத்தை தன் இருதயத்தின் நிலைகளை வெளிப்படுத்தி விடும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தன் சீசர்கள் சொல்லுகிறார், எந்த ஒரு மன உயர்ந்த நிலையில் கடந்து போகிறானோ தன்னை தாழ்மைப்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நம்முடைய ஒரு நல்ல குணம் என்பது அவனுடைய பார்வை, அவனுடைய முகத்தை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் விளக்கும்.
பார்வை ஒன்று நினைமூட்டும். ஒரு மணி மூஞ்சை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும் அவசியம் கிடையாது. சாதாரண ஒரு மனிதனை பார்த்தால் கண்டுபிடித்து விடலாம். ஆனால் இறைமார்க்கு நீங்கள் சில பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு முகத்தோற்றம் என்பது தன்னுடைய இருதயத்தின் நினைவுகளையும் வெளிப்படுத்தக்கூடியது. அதாவது நல்ல குணமுள்ளவருடைய சம்பவம் அவனுடைய அவைகளை நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் சில கையை பார்த்தா கண்டுபிடிச்சிடுவாங்க, உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கரடு பாஞ்சிருக்கும். சாதாரண இருந்தால் இவங்க வேலை செஞ்சுருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய அவயங்களே தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியது, தன் சாயலை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற ஒரு நல்ல குணம் என்பது ஒரு தாழ்மை நிலைகள் இருக்கும். யதார்த்தமான நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், யதார்த்தமாக பேசக்கூடிய விஷயங்களாம் ஒரு நல்ல குணத்திலிருந்து வெளிப்படுகிற விஷயங்கள். ஆனால் நம்ம இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஆவிக்குறை கனிகள் எதிர்பார்க்கிற பிரகாரம் ஒரு மனித இருதயத்தை தோற்றத்தை தன்னுடைய குணத்தை முகம் வெளிப்படுத்திவிட என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக விசுவாசம் இருக்கப்பட வேண்டும். இங்கே 7வது சொல்லப்படுகிற ஒரு ஆவிக்குறை கனி நல்ல ஒரு விசுவாசம் இருக்கப்பட வேண்டும். நம்பிக்கை, விசுவாசம் என்பது நம்பிக்கை. இல்லை பல மனிதர்களுக்கு நாம் காணப்படுவதாக பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான் என்றார். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி வண்ணமாய் இருக்கும் என்றார். இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஒரு விசுவாச வாழ்க்கை நம்ம எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அவனை ராதரிசனத்தில் தோன்றி, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலனுமாய் இருப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவேன் என்று கேட்கிறான். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து, இவனா உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறான். அதை விசுவாசிக்கிறான். ஏன்னா வயது கடந்து போயிடுச்சு. அவன் எதிர்பார்க்கிற தன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிரகாரம் ஒரு குழந்தை கிடைக்கப்பட வேண்டிய எதிர்பார்க்கிறான். தேவன் அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் அவனுடைய சூழ்நிலை சொல்லுகிறார். அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதெல்லாம் வாழ்க்கையில், ஆவிக்கிற வாழ்க்கையில் விசுவாசம் என்பது மிக மிக அவசியம். விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கை நடைமுறைப்படுத்த முடியாது. விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா வாழ்க்கையில் கடைசி காலத்தில் பலவிதமான சூழ்நிலை நாம் சந்திக்கிறோம். பலவித நிர்பந்தத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை எப்படி முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாது ஓடிக்கொண்டு இருப்பதனாலே நாம் இல்லாமையிலிருந்து, நம்ப முடியாத காலத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை திடீரென்று யார் மூலம் பேசலாம். நீ வேதத்தை வாசிக்கும் போது உணர்த்தப்படலாம். ராக்கால சொப்பனத்தில் கர்த்தர் அறிவிக்கலாம். ஆனால் நம்முடைய சூழ்நிலைக்கும் தேவன் அறிவிப்பதற்கு நாம் அளவிடப்படும் போது ஒரு வித நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவன் நம்பிக்கப்படும் போது அவன் ஜெயித்து அடைந்து கொள்ளலாம், வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற விசுவாச வாழ்க்கை என்பது மிக மிக முக்கியமானது, மிக மனிதனுக்கு அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து, அருமரட்சகர இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் அவர் பற்றி கேள்விப்படுகிறார்கள். 10 குஷ்டரோகிகள். ஏன்னா அவங்க குஷ்டரோகினா ஒன்றா தான் இருப்பாங்க. இங்கே கிடைக்கிற உணவை சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல படுத்திருப்பாங்க. தேசம் ஏற்றுக்கொள்ளாது, சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, குடும்பம் ஏற்றுக்கொள்ளாது.
அப்படி காணப்படும் போது அங்கே இருக்கிற குஷ்டரோகிகள் 10 பேர் இருக்கிறார்கள். அவர் இயேசு குறித்து கேள்விப்படுகிறார், அவர் நிறைய சுகம் தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குஷ்டரோகி என்ன பண்ணனா, இயேசுவை சார்ந்து கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிடுகிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் ஆசாரிய இடத்தில் காமிங்க. ஏன்னா நீ மோசையுடைய நியாயப்பிரமாணப்படி குஷ்டரோகிகள் சில நிர்பந்தம் இருக்கிறது. ஒரு சில குஷ்டங்கள் சுத்தமாக்கப்படும், ஒரு சில குஷ்டம் சுத்தமாக்கப்படாது. அப்படிப்பட்ட மோசே பிரமாணத்தை கை கொண்டிருக்கிற ஆசாரியர்கள் அவர் செய்யக்கூடிய தகுதி இருந்தால் அங்கே போய் சுகம் அடைத்திருப்பாங்க. அவெல்லாம் முடியாதும் செய்ய முடியாது என்பதனால தான் அது சுகம் கிடைக்கல. ஆனால் இயேசு சுகம் கொடுப்பார் நம்பி வருகிறார்கள். இயேசு அப்படியே எதிர்மாறாக பேசுகிறார். இயேசுக்கிட்ட வர நோக்கம் அவர் நம்மளை எப்படி தொட்டு அதில் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி ஏதோ தைலத்துக்களை பூசி எப்படியாவது நம்ம சுகம் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்து வருகிறார்கள். அதற்கு மாறாக சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களுடைய குஷ்டரோகியாக காமிங்க, ஆசாரியன்ட்டு காமிங்க என்று சொல்லி. ஆனால் அந்த 10 குஷ்டரோகிகளும் அந்த வார்த்தையை நம்பி போகிறார்கள். ஏன்னா ஆசாரியிடம் முடியாது என்று தெரியும், ஆசாரியை குணப்படுத்த முடியாது என்று தெரியும். இயேசு சொன்னார் என்பதற்காக அவர்கள் கடந்து போகிறார்கள். போகிற வழியிலே இயேசுடைய வார்த்தை அங்கே அவர் குணப்படுத்தப்படுகிறது. போயிட்டே இருக்கிறாங்க, தன் சரீரத்தை பார்க்குறாங்க, குஷ்டமெல்லாம் சுத்தமாயிடுச்சு. ஒரு விதத்தில் ஆசாரியர் நம்மை குணமாக்க முடியாதுன்னு அவருக்கு தெரியும், ஆசாரியர் செய்ய முடியாத காரியம் அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்சு அவர்கள் போகாது இருந்தால் அந்த நன்மையை அவர்களுக்கு அடைந்திருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு நன்மை உண்டாகுது என்று பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்து தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களை போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், பட்டயங்களுக்கும் தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியுடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஒரு பெரிய பற்றுகோள் போடுகிறார் எபிரேய கர்த்தன் சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை ஜெயித்தான், விசுவாசத்தினால் ஆபிரகாம் ஒரு குழந்தை பெற்றெடுத்தான், விசுவாசத்தினாலே அக்கினி உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், விசுவாச பலவீனத்திலே ஜெயித்தார்கள் என்று ஒரு பற்றுகோள் கொடுக்கிறார். அதெல்லாம் பழைய ஏற்பாடு காலத்தில் காணப்படுற பரிசுத்தவான்கள் விசுவாச வாழ்க்கையினாலே ஒரு பெரிய ஜெயத்தை அடைகிறார்கள். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு பெரிய கப்பலை திசை திருப்பக்கூடிய நங்கூரம் போல. விசுவாசம் இல்லாமல் தேவராஜ்யத்தை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது, தெய்வத்திட்டம் செய்து கொடுக்க முடியாது, கடைசிகள் வாழ்க்கையை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறீர்களோ ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன்கிட்ட விரும்புகிற, எதிர்பார்க்கிற, நம்புகிற விசுவாசத்தினர் எல்லாம் கூடு என்று பார்க்கிறோம். அடுத்தபடியாக சாந்தம். என்னாகம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எத்தியோப்பிய தேச ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசுகிறது என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடாரவாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை
அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் நிச்சயமாகவும் பேசுகிறேன். இங்கே இறைமான் சமூகத்தில் பார்க்கிறோம், பொதுவாக சாந்த குணமுள்ளவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்தத்துடைய பின்பலம் பார்த்தீங்கன்னா பொறுமை, எடுத்தன் கவுத்தன் என்று பேசக்கூடாது, வெகுளித்தன்மை, இப்படிப்பட்ட நிலைகள் தான் சாந்த குணவர்கிட்ட இருக்கும். சாந்த குணவர் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ஒரு வெகுளித்தன்மையாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட மோசோட வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் உதவியாக காணப்படுகிற ஆரோன் மிரியாமை பார்த்தீங்கன்னா அவங்க தேவ சமூகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது மோசே மேலபடியாக ஒரு சின்ன காரியங்கள் அவர் செய்யப்படும் போது அதை கோபம் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறார்கள், தேவன் மோசேயோடு கூட தான் பேசுகிறாரா, எங்களிடையே பேசுகிறோம் இல்லையா? இப்படி சபைக்குள்ள சில நிகழ்வு இன்றைக்கும் நிறைய இந்த விஷயங்கள் இருக்குது. 2 சொப்பன வழிபாடு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரனை விட பெரிய ஆள் நினச்சிக்கிறது. இறைமார்க்கம் இறைசன்னிதான சொல்கிற விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமும் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வெளிப்பாடுங்கிறது கொஞ்சம் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆசாரியம் இருக்கிறான், ஒரு 10 பேர்னா 10 பேரை காமிச்சலாம். ஒரு 500 பேர் 100 பேருக்கு ஒரு மனிதன்கிட்ட காண்பிக்க முடியாது, நடத்தவும் முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும் போது ஒரே ஒரு மோசே நடத்துகிறார். ரொம்ப கஷ்டப்படுறாப்பல. காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் 6-7 மணி ஆகிடுச்சு விசாரிப்பதற்கு. அப்போ போய் அவங்க மாமன்ட்ட சொல்கிறான், என்னால் முடியல, கஷ்டமாக இருக்குது, நான் ஒண்டி எப்படி நியாயம் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் சில மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். நல்ல ஞான அறிவு புத்தி உள்ள தெரிந்து 10 பேராக 100 பேராக 1000 வரும் தலைவனாக ஒப்புவித்து அவன் அந்த காரியங்களை பகிர்ந்து கொடுக்குறான். ஏன்னா ஒரு மனிதன் செய்ய முடியாது. அதனால் அப்போ அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சில மனிதர்கள் தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுவதனால நம்ம மிஞ்சு போயிடக்கூடாது. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த ஆரோனுடைய மிரியாமை பார்த்தீங்கன்னா கடவுள் பயங்கர கோவம் வந்துருச்சு. கூப்பிடு 2 பேர் அப்படிங்கிறார். கூப்பிட்டவர் பார்த்தீங்கன்னா மிரியா மேலே குஷ்டரோகியம் மாறிடுற அந்த பெண். மோசே ரொம்ப இறக்கவளவன். நம்ம ஏனும் வார்த்தையின் பிரகாரம் ரொம்ப கெஞ்சிடும், ஆண்டவரே இப்படி வான ஆண்டவரே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மோசையோட விண்ணப்பத்தை கேட்டு அந்த மிரியாமுக்கு என்ன பண்ணார், உதவி செய்கிறார். ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக நான் மோசையுடைய முகமுகமாக பேசினேன் என்று சொல்லுகிறார். பிரதிட்சமாக இல்லை, நான் முகமுகமாக பேசினேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவன், இறக்கமுடையவன், பரிதபிக்கக்கூடியவன். அனுகூலத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என்னை எடுத்து வா, அந்த ஜனங்களை அழித்து போட்டு என்ன பண்ணுறேன், உன்னை ஒரு பெரிய சந்ததி ஆக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சுறான். வானாண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் எய்த்துலேருந்து வந்து அழுத்து வந்தார். அந்த தேவன் என்ன பண்ணார், கொன்று போட்டுட்டான்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே எப்படியாவது இறக்க செய்ய ஆண்டவரேன்னு கேட்குறான். அதுக்கு மன்னிக்கிறான். ஆனால் அவர் என்ன நினச்சா அதை செஞ்சுட்டு போயிடறார் கடைசியாக. அதனால் இறைமார்க்கம், அதனால் மோசே தன் சிலாக்கியத்தை இழக்கிறான். இப்படிப்பட்ட இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற சாந்த குணமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இங்கே பார்க்கிறோம், அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அந்த மனிதனை பார்த்து தேவன் வாக்கு கொடுக்கிறார், சர்டிஃபிகேட் கொடுக்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். அப்படிப்பட்ட அவன் வாழ்க்கையில் காணப்பட்டதுனாலே அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் வருவதை கண்டு நாத்தான்வேலை சொல்லுகிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. இயேசுவை குறித்து பிதா சாட்சி கொடுக்கிறான், என் நேசகுமாரன், அவனை பின்பற்றி கடந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தெய்வ சமூகத்தில் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற சாந்தம் என்பது பொறுமை, பொறுமையிலும் பொறுமை என்று சொல்கிறது. சகிப்புத்தன்மை இருக்கப்பட வேண்டும், எதுவும் தாங்க சுமக்க தயாராகப்பட வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இறைமார்க்கம் சொல்கிற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு சாந்த குணமுள்ளவர் என்று சொல்கிறது. வேதாந்த நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமை சுட்டி காமிக்கலாம்,
தானியேலை சுட்டி காமிக்கலாம். இப்படி பல பரிசுத்தவான்கள் ஒரு நல்ல ஒரு உன்னதமான நிலையில் இருந்த எல்லா தெய்வ மனுஷனுமே ரொம்ப சாந்த குணமாக இருப்பாங்க. அதில் பவுல் மாத்திரம்தான் கொஞ்சம் வேகமான மனிதர். ஊழிய காலத்தில் நீங்கள் பார்த்தா ரொம்ப வேகம். பாக்கி அநேக மனிதர் நீங்கள் எடுத்துக்கொண்டே ரொம்ப சாந்த குணமுள்ளவர்கள். யோபு பக்தனை எடுத்துக்கொள்ளலாம், அவெல்லாம் ரொம்ப சாந்த குணமுள்ளவர் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இறைசன்னிதானத்தில் சாந்தம் என்பது பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, இப்படிப்பட்ட நிலைகளை காணப்படுகிற மற்ற மனிதர் பரிந்து பேசக்கூடிய விஷயங்கள் இவர்களே சாந்த குணமுள்ளவர் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அடுத்தபடியாக 9 இச்சையடக்கம். மனிதனுக்குள்ளாக ஒரு தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை, மனம் போகிற போக்கில் போகக்கூடாது, மாம்சத்தை ஜெயிக்கப்பட வேண்டும், பெருந்தீனிக்காரனாக இருக்கக்கூடாது. இறைமார்க்கம் இச்சையடக்கம் என்பது தீமை செய்யக்கூடாது, மனம் போகிற போக்கில் போகக்கூடாது, மாம்சத்தை நாம் ஜெயிக்கப்பட வேண்டும், பெருந்தீனி உள்ளவனாக இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பெருந்தீனி உள்ளவனாக இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மனிதன்தான் இச்சை அடக்கமாக இருக்க முடியும். இந்த சரீரத்தை நாம் அடிக்க ஆள முடியும். இல்லைன்னா மனம் போகிற போக்கில் போய் குடும்பத்திலே சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாயிடும். அதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக நாம் உலகத்தில் எந்த ஒரு நிலை எடுத்துக்கொண்டாலும், ஒரு ஓட்டப்பந்தயத்தை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு படிக்கிற படிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு யுத்த காலத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அங்கெல்லாம் ஒரு அடக்கம் இருக்கப்பட வேண்டும். படிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்க முடியாது. காலைல 4 மணிக்கு எழுப்பி போடுவாங்க, 7-8 மணி வரைக்கும் படிக்கப்பட வேண்டும். இரவு பார்த்தீங்கன்னா 12 மணி வரைக்கும் படிப்பாங்க. அப்படிப்பட்ட சரீரத்தை ஒரு அடக்கத்துக்குள்ளாக உட்பட்டினால்தான் அவன் போகிற கல்வியில் ஒரு ஜெயத்தை அடைய முடியும். அங்கேருந்து புஸ்தகம் ஒன்று போட்டு 1 மணி நேரம் படிப்பது பார்க்கலாம், ஊர் சுற்றினா ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் எந்த ஒரு மனிதனுக்கு அடக்கத்தன்மை இருக்கிறதோ அவன் ஜெயிக்க முடியும். போர்க்காலத்தில் நல்லா பயிற்சி எடுக்கப்பட வேண்டும், எதிரிகளை தோற்கடிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும், துப்பாக்கி தாங்கி கூர்மையாக எதிரியை சுட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் அவன் பயிற்சி எடுத்தாதான் ஒரு போர்க்காலத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஒரு விவசாயி காலை மாலையும் தன் நிலத்தை என்ன பண்ணும், சுற்றி சுற்றி வரணும். அப்படி வந்தால் தான் அவன் ஒரு ஜெயித்து அடைய முடியும். இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படாமல் எந்த ஒரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா அவன் ஜெயிக்க முடியாது என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அடக்கம் வாழ்க்கை, ஒரு முன்மாதிரி வாழ்க்கை இருந்தால் ஜெயித்து நாம் அடைய முடியும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிறது மதிகேடும் சேதவுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. உலகத்தின ஒன்று கொண்டு வந்ததில்லை, அதிலிருந்து ஒன்று கொண்டு போவதில்லை. உண்ணவும் ஒடுக்க நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்கிறோம். ஐஸ்வர்யம் விரும்புகிறவர்கள் அநேக சோதனை கண்ணிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நீயே தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டோடு நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடினேன், நித்திய ஜீவனை பற்றி கொண்டேன் என்று நீ சமாதானத்தோடு கடந்து போய் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு அடக்கமுள்ள ஒரு நிலை, வாழ்க்கையை திட்டமிடப்பட வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களின்படியாக அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்ளப்படும் போது தான் ஒரு ஜெயத்தை நீங்கள் அடைய முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில் எப்படியாக சங்கீதக்காரன் சொல்கிறான், அள்ளி தூகிறவன் அழுது கொண்டே போகிறான். எந்த ஒரு கண்ணீரோடு விதைக்கிறானோ அவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்கிறது. ஆனால் கண்ணீரோடு விதைக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை என்பது அவனுக்கு முடிவில் நல்ல ஒரு பலனை தரும். அலுப்பு சொல்பம் ஓடுகிற வாழ்க்கை என்பது முடிவானது அவன் தோல்வியதாம் அடைவான் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம்.
2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாய் இரு. தீங்கு அனுபவி, சுவிசேஷகருடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். நீ சீக்கிரத்தில் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவாய் இரு. தீங்கு அணுவி, சுவிசேஷ வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்போதே பானபலி வார்க்கப்பட்டு போகிறேன். நாம் தேசத்தை விட பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதிநிக்கடை எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி வெளிப்படும் போது நாட்களை எனக்கு தருவார் என்று பார்க்கிறோம். அது நாம் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு அழைப்புகளிலும், நாம் நிர்ணயிக்கப்பட்ட ஒப்பு கொடுத்த அழைப்பில் ஒரு நல்ல போராட்டத்தை போராடணும். இதுவே என் சரீரம் பானபலியாக வார்க்கப்படுகிறது. எனக்கு நியமிக்கப்பட்ட காலத்தை ஓடி நான் ஒரு பெரிய ஜெயத்தை அடைகிறேன் என்று சொல்கிறான். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூக நீதியை நடைமுறைப்படுத்துங்கள். ஒரு நல்ல போராட்டத்தை போராடுங்கள். ஒரு ஜெயத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனாலே சத்ருவாய் சாத்தான் தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் மாம்சத்தின் கிரியினாலே பாவத்தை அழிக்க, மாம்சத்துடைய கிரியைகளினால தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க, மாம்சத்துடைய கிரியை அதற்கு அடிப்படையாக இருப்பதனாலே சாத்தான் ஆவிக்கிற கனிகளை அடைந்து பெற்று நான் வாழ முடிய போராடுகிறான். இந்த மாம்சத்தை தோற்கடிக்க விரும்புகிறான் என்று பார்க்கிறோம். பலவீனங்கள், வியாதிகள், பல சோதனைகளை உண்டாக்கி நாம் எதிர்பார்த்து ஓடிக்கொண்ட ஓட்டத்தை அவன் தடுக்க பார்க்கிறான். நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து மனத்தெளிவோடு ஓடி இயேசுடைய விசுவாசத்தை கொண்டு நாம் ஜெயித்தோம் என்று இயேசுக்கு சொல்கிறார். யோவான் பாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர் என்று சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மனத்தெளிவோடும் ஒரு இச்சை அடக்கத்தோடு ஓடினால் ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து விடலாம். இன்றைக்கி சும்மா அற்ப சாப்பாட்டுக்கு கூட சண்டை நடக்கும். அவ்வளோ கேவலமான வாழ்க்கை. என்ன சாதிக்க போகிறோம்? இறைமார்க்கத்துள்ள தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு அழிந்து போகிற சாதாரண ஒரு விஷயங்கள். ஆனால் இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சன்னதி சொல்லுகிற பிரகாரம் ஒரு அடக்கம் தேவைப்படுகிறது. எல்லா நிலையும் பவுல் சொல்லுகிறார், நான் மாம்சம் புசிக்கிறோட மாம்சம் புசிக்கிறேன். ஒன்று பல அருமை சொல்லுவார், நான் புசிக்கிற ஆகாரம் அவனுக்கு இடர்கள் உண்டாக்கும் என்றால் அதை நான் விட்டு கொடுப்பேன் என்று சொல்லி. நான் எல்லாம் செய்வதற்கு தகுதியாக இருக்கும், ஆனால் எனக்கு தகுதியாக இருக்காது என்று சொல்கிறார். இன்றைக்கி ஒரு குடிகாரன் குடிக்கிறான், நம்ம குடிக்க முடியாதா? சண்டை போடுறான், நம்ம சண்டை போட முடியாது, நம்ம ஏச முடியாதா? நமக்கு அது தகுதியாக இருக்காது என்று சொல்கிறார். நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையும் தெய்வத்திட்ட தீர்மானத்துக்குள்ளாக ஒரு உலக மனிதன் செய்கிற வாழ்க்கை நாம் செய்வது நமக்கு தகுதியற்றது என்று சொல்கிறது. இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அடக்கமுள்ளவர்களாக, தேவ சிந்தையை உடையவர்களாக, தேவனுடைய நாமங்களும் மகிமையோட கடந்து போய் நாம் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் இருப்பதனாலே கலாத்திர சபைக்கு எழுதுகிற பிரகாரம் ஆவிக்குறை கனியாகிய இந்த மாம்சத்தில் 9 விதமான கிரைகளை நடைமுறைப்படுத்தி நான் வாழ வேண்டும் என்று இறைமார்க்கம் எதிர்பார்ப்பதனாலே நீங்கள் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக தேவநாமத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.